கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூசத்தை முன்னிட்டு 6 காலங்களில் ஜோதி தரிசனம் நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1700 போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் நாளை டாஸ்மாக் மற்றும் இறைச்சி கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக நாளை காலை 5 மணி முதல் இரவு வரை 15 இலவச சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இடவசதிக்கு ஏற்ப கார்கள், 2 வீலர்கள் அனுமதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் ஆட்டோக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கிரிவல பாதையில் அலகு குத்தி காவடி எடுத்து அரோகரா கோஷங்களை எழுப்பியவாறு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு மலைக்கோவிலுக்கு ஒரு வழி பாதை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சர்வர் கோளாறு காரணமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தீர்த்த நீராடும் டிக்கெட் வழங்கும் பணிகள் தற்காலிகமாக முடங்கின. இதனால் கட்டண டிக்கெட்கள் தவிர்க்கப்பட்டு அனைவரும் இலவசமாக வரிசையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் கோவில் நிர்வாகத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்ட நிலையில் சர்வர் கோளாறை சரி செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோயிலில் தைப்பூச தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மேளதாளங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பணி நிரந்தரம், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள், ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 9ஆம் தேதி முதல் மீண்டும் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ள ஆசிரியர்கள் தேர்வுத்தாள் திருத்தும் பணியை தொடர்ந்து புறக்கணிப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை 8/1/2026க்குள் எங்களுக்கு சாதகமான தீர்வுகள் வரவில்லை என்றால் நிச்சயமாக 9/2/2026 முதல் இதே இடத்தில் இதே போன்ற தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். சார், தற்பொழுது உங்களது உள்ளிருப்பு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப பட்டமளிப்பு விழா நடக்க போதுங்கிறதுனாலதான் உங்களை பேச்சுவார்த்தை. ஆமா சார், மாணவர்கள் நலன் கருதி நாங்க விட்டு கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா அவங்க பல ஆண்டு கனவுகள், அவருடைய கனவுகளை நம்ம சிதைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க நாம வளர்த்த பிள்ளைகள், அதனால நாங்க விட்டு கொடுத்துருக்கோம். இந்த போராட்டத்துல ஆதரவு கொடுத்த மாதிரி எல்லாருமே நஷ்டம் ஆரம்பிக்கும் போது ஆதரவு கண்டிப்பா கொடுப்பாங்க சார். 100% கொடுப்பாங்க சார். இப்பொழுதும் சொல்கிறோம், தேர்வுத்தாள் திருத்தும் பணிகளை நாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கிறோம். அந்த பணியை நாங்க செய்ய மாட்டோம். 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 750க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியிலிருந்து தபால் நிலையங்கள் முற்றிலுமாக விடைபெற்றுள்ள சம்பவம் அங்குள்ள தொழிலாளர்கள் இடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்பை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை, 4 முக்கு உள்ளிட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த தேயிலை தோட்ட நிறுவனம் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் உற்பத்தியை நிறுத்திய நிலையில் தொடர்ந்து அங்கேயே வசிக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி தொழிலாளர்கள் கீழே இறங்க மறுத்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊத்து மற்றும் 4 முக்கு பகுதி
பகுதியில் இயங்கி வந்த தபால் நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் மாஞ்சோலையில் உள்ள தபால் நிலையமும் மூடப்பட்டது. தபால் நிலையத்தில் இருந்த பொருட்களை லாரி மூலம் தபால் நிலைய ஊழியர்கள் ஏற்றி சென்றனர். அஞ்சல் உள்ளிட்ட சேவைகளுக்கு அம்பையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை அணுகுமாறு அஞ்சல் துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாஞ்சோலை பகுதிகளில் ரேஷன் கடை, பள்ளிக்கூடம் உள்ளிட்டவை மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அதை வீடியோவாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட 2 சிறுவர்கள் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டனர். 4 வயது சிறுமியை 16 வயது சிறுவன் பாலியல் சீண்டல் செய்துள்ளார். இதனை 17 வயதுடைய மற்றொரு சிறுவன் வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மகளிர் போலீசார் 2 சிறுவர்களையும் கைது செய்து சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் போக்குவரத்து பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஹெல்மெட்டுகளை மக்கள் முண்டியடித்து எடுத்து சென்றனர். விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் கணேசன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். அப்போது இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக வழங்க வைக்கப்பட்டிருந்த ஹெல்மெட்டுகளை பார்வையாளர்கள் எடுத்து சென்றனர். இதனால் பலர் ஹெல்மெட் அணியாமல் பேரணியில் பங்கேற்றனர். கன்னியாகுமரியில் வீட்டுக்கு மின் இணைப்பு கேட்டு சென்ற பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வெள்ளமடம் பகுதியைச் சேர்ந்த 35 வயது பெண் ஒருவர் தனது வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு மனு அளித்த நிலையில் அதுகுறித்து தோவாளை மின்வாரிய இளநிலை பொறியாளரை நேரிலும் செல்போனிலும் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தியதால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அதுகுறித்து மின்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளார். சார் என்னாச்சு, கரண்ட் வருமா வராதா சார்? வரும் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு உட்காந்துருக்கு. நீ தூங்கினாலும் அந்த மனுஷன் தூங்க மாட்டான் போல தெரியுது. தங்கரா எங்க அண்ணன் தான் கேட்க வந்திருந்த கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பு இருக்கா சார்? என்ன சார் என்கிட்ட கேட்குறீங்க? கேட்டா சொல்லு, ஆமான்னு சொல்லி இல்லை சொல்லு. எனக்கு என்னன்னா கொஞ்சம் மைண்டு ஃபுல்லாகவே சொல்லுவேன். ஆஃபீஸில் பூரா நிறைய டார்ச்சராக இருக்கா, அதுதான் கேட்டுருக்கேன். வாய்ப்பு இருந்தா சொல்லு, கூப்பிடுறேன் சார். வண்டி வந்துட்டு நான் கூப்பிடுறேன். அமௌண்ட்லாம் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆனால் தெங்கம்புத்தூர் சொன்னில்ல, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இளநிலை பொறியாளரை பணியிடை நீக்கம் செய்து கன்னியாகுமரி மின் பகிர்மான வட்ட செயற்பொறியாளர் ஜவஹர் முத்து உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் திருமணமாகவிருந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சந்தன மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த வசந்தகுமார் மைக் செட் ஆபரேட்டராக வேலை செய்து வந்தார். வீட்டில் வர்ணம் பூசும் பணியின் போது மழைநீர் தடுப்பதற்காக வைத்திருந்த தகரத்தை எடுத்தபோது அருகே சென்ற மின் ஒயரில் அது பட்டதால் மின்சாரம் பாய்ந்து அவர் தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட வசந்தகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நிச்சயதார்த்தம் முடிந்து இன்னும் 20 நாட்களில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் சிப்காட் உணவகத்தின் பின்புறம் உள்ள கால்வாயில் கல்லால் தாக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர் சோனாஞ்சாவடியை சேர்ந்த பூமிநாதன் என்பது தெரியவந்தது. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் ஆய்வு மேற்கொண்டார். தென்காசியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் குற்றால மெயின் அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. மேலும் வார இறுதி நாட்களிலும் கடைவீதிகள் களையிழந்து காணப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த அமரசிம்மேந்திரபுரம் ஊராட்சியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான குதிரைகள் மற்றும் மாட்டு வண்டிகள் பங்கேற்ற நிலையில் இதனை சாலையின் இருபுறமும் நின்ற மக்கள் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர்.